டெக் நீங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2.1 சேனல் மேனுவல் கண்ட்ரோல் ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். புதுசாக அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து அக்ரிலிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். மேட் வித் கிளாஸ் ஃபினிஷில் அக்ரிலிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கேபினெட் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸோட 4990 கேபினெட் தான். ஸோ ஃப்ரண்ட் பேனல் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அக்ரிலிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கேபின் ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3.5 இன்ச்சு ஹைட் இருக்கும். பேனல் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 2 இன்ச்சு சேர்த்தி இருக்குது. ஸோ ஒரு காம்பேக்டான சைஸு 2.1 ஆம்பிளிஃபையரில். ஸோ ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம லைட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவரால் மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வந்துடும். ஸோ இந்த கண்ட்ரோலுக்குமே உங்களுக்கு லைட் வந்துடும். பட் இது வந்து 2ஆம் நம்பர் நாபு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் ரிஃப்ளெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து 1ஆம் நம்பர் நாபு முடிஞ்ச வரைக்கும் வாங்கி ட்ரை பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 6 இன்ச்சு ஸ்பீக்கர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச்சு சப்வூஃபர் ட்ரை பண்ணுறதுக்காக கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம 7292 ப்ளஸ் 2 டிரான்சிஸ்டர் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையருமே பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு ஸ்பீக்கருக்கு பார்த்தீங்கன்னா 7292 அந்த டிடிஏ சீரீஸில் 7292 ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா 2 ஃபிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இந்த 2 டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா 52001943 காம்போல. லாஸ்ட் டைம் இதே ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து டிடிஏ 7292 ப்ளஸ் IRF 250 வச்சு KMS போர்டு யூஸ் பண்ணியிருப்போம். இந்த டைம் KMS போர்டு வாங்கல, கிரியேட்டிவ் ஆடியோஸோட பவர் ஆம்ப் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா அதுலேயே இன்பில்ட்டாகவே டிடிஏ 7292 சப்வூஃபருக்கு 52001943 2 காம்போவும் ஒன்றா வந்துடும். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் வால்யூம் கண்ட்ரோலு. இது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கான பேஸ் ட்ரிபிள் அட்ஜஸ்டபிள் கண்ட்ரோலு. இது பார்த்தீங்கன்னா சப்வூஃபரோட கண்ட்ரோலு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்ரேவோட ஒயிட் டிஸ்பிளே மட்டும் வந்துடும். டிஸ்பிளே வித் கீ பட்டன்ஸோடு வந்துடும். ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு ஒரு 2.1 சேனல் ஆம்பிளிஃபையரு. ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ஃப்ரண்ட்டுக்கான லெஃப்ட் ரைட் எல்எஸ் ஆக்கிட்டு இருக்கும், சப்வூஃபருக்கான எல்எஸ் ஆக்கிட்டு இருக்கும். 2 சேனல் இன்புட் இருக்கும், ஒரு ஏர் இன்னு ஃபேன் இருக்கும், அவ்வளோதான். பின்னாடி 2 பின் மெயின்ஸ் கார்டு ரெகுலராக இருக்கிற மாதிரி தான். ஸோ அந்த மேட்ரிக்ஸ் கேபினெட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். ஸோ பேக் சைடு வியூவும் காமிக்கிறேன். ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 2 பின் மெயின்ஸ் கார்டு. இந்த இடத்துல ஏர் ஃபேனோட இன்னு வந்துடும். இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கான ஸ்பீக்கர் எல்எஸ் சர்க்யூட். இது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கான ஸ்பீக்கர் அவுட்புட் டெர்மினல். இது பார்த்தீங்கன்னா 2 சேனல் இன்புட்டு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. இன்டீரியருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையரோட பேனலுமே கிரே கலரு, நமக்கு வாங்கியிருக்கிற கேபினுமே கிரே கலரு. ஸோ கிரேக்கு நல்லா ஒரு சிங்க் ஆகுது. ஸோ நான் பிளாக் கேபின் யூஸ் பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும், அதாவது கிளாஸ் ஃபினிஷுக்கும் கேபினுக்கும் மேட்ச் ஆகிருக்கும். ஸோ இது வந்து இந்த கேபின் பார்த்தீங்கன்னா கிரே கலர் ஃபினிஷிங்கு. ஸோ கிரே கலர் பேனலில் நல்ல ஒரு சிங்க் இருக்குது. ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம். ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2.1 சேனலுக்கு தேவையான என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியரு முடிஞ்ச வரைக்கும் நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்கோம். ஒயரிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஸ்லீவெலாம் போட்டு ஒயர் வந்து டிஸ்டர்பாக இல்லாத மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பவர் சப்ளை செக்ஷன் பார்ப்போம். டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 24 வோல்ட்டு 8 ஆம்பியர் ஹெச்டி காப்பர் வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் தான். இது பார்த்தீங்கன்னா ரெடிமேட் டிரான்ஸ்ஃபார்மர் கிடையாது. ஸோ நம்ம கஸ்டமைஸாக வைண்டிங் பண்ணி சொல்லி வாங்கி போடுறது தான். ஸோ இது வந்து 24 வோல்ட்டு ஒரு 8 ஆம்ஸு காப்பர் காப்பர் வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 63 வோல்ட்டு 4700 MFடியில் சாமா பிராண்ட் கெப்பாசிட்டர் போட்டு டிசி பண்ணியிருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் 2.1 ப்ரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட்டாக லோ பாஸ் ஃபில்டரோட வரும். KMSோட 2.1 ப்ரீ போர்டு வித் லோ பாஸ் ஃபில்டரோட யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். பக் போர்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 12 வோல்ட்டு ரிலே போர்டுக்காக போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா டிடிஏ சீரீஸில் எதுக்குமே மேக்ஸிமம் உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தேவைப்படாது. ஸோ எந்த ஒரு நாய்ஸுமே இருக்காது, டப்புன்னு சவுண்டு எதுவுமே வராது. ஸோ இதில் நம்ம சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சப்வூஃபர் மாஸ்பெட்டுங்கிற பட்சத்தில் ஆன் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த டப்புங்கிற ஒரு சவுண்டு வரும். ஸோ அதை கட் ஆஃப் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ப்ரொடக்ஷன் பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டலோட 2 சேனல் ப்ரொடக்ஷன் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டிசி 12 வோல்டேஜ் இன்புட் கொடுக்கணும். ஸோ அந்த டிசி 12 வோல்டேஜை வந்து நம்ம 24 வோல்டேஜ் இன்புட் பக் போர்டில் இன்புட் கொடுத்து 12 வோல்ட்டாக ஸ்டெப் டவுன் பண்ணி இந்த ப்ரொடக்ஷன் போர்டுக்காக கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் கான்செப்ட்டு. ஸோ ஓவராலாக பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 24 வோல்ட் 8 ஆம்ஸ் காப்பர் வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரு 63 வோல்ட்டில் 4700 MFடியில் சாமா கெப்பாசிட்டர் போட்டு 6 ஆம்ஸ் டையோடு போட்டு டிசி பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். அடிஷ்னலாக ஒரு யூஎஸ்பி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வோல்டேஜ்
வந்துடும். 012லேருந்து ஒரு 5 வோல்ட் 7805 ரெகுலேட்டர் போட்டு இந்த யூஎஸ்பி போட்டு கொடுத்துட்டோம். பவர் சப்ளை யூனிட்டில் அவ்வளோதான் உங்களுக்கு விஷயம். ஸோ ப்ரீ ஆம்ப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேஎம்எஸோட 2.1 ப்ரீ 2.1 சேனல்னால் உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு, அதாவது ஒரு பிடி போர்டு வித் ஒரு லோ பாஸ் ஃபில்டர் இருந்தாவே போதுமானது. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிங்கிள் போர்டில் வந்துடும் கேஎம்எஸோட போர்டு. ஸோ பக் போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டலோட 2 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு. இன்னொரு சேனலுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது டம்மியாக தான் இருக்குது. சப்வூஃபரோட சிக்னல் மட்டும் இதில் இன்புட்டாக போய் அவுட்புட் வந்து ஸ்பீக்கர் டெர்மினலுக்கு போகுது. TDA7265 பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஸ்பீக்கர் டெர்மினல்லே அடிச்சிருக்கேன். அதில் உங்களுக்கு எந்த விதமான நாய்ஸும் இருக்காது. இதில் வந்து உங்களுக்கு 12 வோல்டேஜுக்கு கொஞ்சம் கன்சப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 230 வோல்ட்டில், அதாவது 220 வோல்ட்டில் ஏசியில் ஒர்க் ஆகிற மாதிரி 3 இன்ச் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரியில் போய் ஜாயின் பண்ணியிருப்பேன். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேன் ஆன் ஆயிரும். ஸோ இது வந்து ரெகுலராக 12 வோல்ட் ஃபேன் யூஸ் பண்ணுவாங்க, 24 வோல்ட் ஃபேன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து 12 வோல்டேஜ் கன்சப்ஷன் இருக்கிறங்காட்டி நம்ம வந்து 220 வோல்ட் ஏசியில் ஒர்க் ஆகிற மாதிரி 3 இன்ச் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஓரளவு ஆம்பிளிஃபையோட இன்டீரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா 2 சேனல் இன்புட் சர்க்யூட்டு. இதில் எங்கே செலக்ட் சுவிட்ச் எதுவுமே இல்லை அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சேனல் இன்புட் கொடுக்கும்போது இந்த யூஎஸ்பி போர்டில் வந்து நீங்கள் ஆக்ஸ் மோடில் வைக்கும்போது உங்களுக்கு இந்த இன்புட்டு ஒர்க் ஆகும். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணியிருக்கு. இதோட ப்ரைஸ் ரேஞ்சு கேட்குறவங்க என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ப்ரைஸ் சொல்கிறேன். கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இருக்கலாம் பார்க்குறவங்களுக்கு. ஸோ ஒர்க்கு வந்து அந்த மாதிரி, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 2.1 ஆம்பிளிஃபையரு. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 டிஎஸ்பி ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கு. ஸோ இதோட வீடியோ எல்லாமே தனித்தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மேலே இருக்குது. ஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், கீப் சப்போர்ட்.